ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் 360 டிகிரி தமிழ். ஸோ நம்ம ஜேஇஇ சிலபஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் சிலபஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஜேஇ மெயின்ஸ் வந்து 3 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? ஒன்று வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு மேத்ஸ். ஓகேவா? மேத்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகேவா? என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும், ஓகேவா, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், ஓகேவா, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபிசிக்ஸில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் எத்தனை சாப்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸில் மொத்தம் 20 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? சிபிஎஸ்சி படிக்கிறவங்க ஃபிசிக்ஸில் மொத்தம் 30 சாப்டர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் தான் கம்ப்ரஸ் பண்ணி 20 சாப்டர்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 30 சாப்டர்ஸில் வந்து 20 சாப்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. இந்த 30யே ரெண்டாக சேர்த்து 20 சாப்டர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 30மே இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு லெசன் வரும்போது டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் இந்த சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் கண்டெய்ன்ஸ் 2 செக்ஷன்ஸ். ஓகேவா? சிலபஸை வந்து 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபி அப்படின்னு சொல்லி 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பாருங்கள். ஏ செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி பார்ட் ஹேவிங் 80% வெயிட்டேஜ். ஓகேவா? பி செக்ஷன் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி கிளாஸஸில் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக மார்க் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 70% தியரி அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 30% வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருப்பாங்க. மேத்ஸில் அந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருந்தீங்கன்னா பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு 30 மார்க்ஸ் லேபுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கல் பார்ட். ஓகேவா? அந்த ப்ராக்டிக்கலில் இருக்க சிலபஸும் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலோட சிலபஸோட கோரிலேட் ஆகி தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணுறது வந்து தியரியில் ஏற்கனவே படித்த ஒரு டாப்பிக்கை தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஆப்டிக்ஸ் அந்த லெசனில் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் இந்த மாதிரி வந்து டாபிக்ஸ்லாம் படிப்பீங்க. அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நீங்கள் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இங்கே இருக்க டாபிக்ஸ் மோஸ்ட்லி அங்கேயும் வந்திருக்கும் உங்களுக்கு. அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80% ஆஃப் வெயிட்டேஜ். அப்படின்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கரெக்டாக. ஓகேவா? 30 கொஸ்டின்ஸில் 80% ஆஃப் வெயிட்டேஜ்னால் உங்களுக்கு ஒரு 24 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். இது வந்து போன வருஷம் இந்த மாதிரி ஒரு அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 30% அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் தியரி பார்ட்லையும் மீதி இருக்க 5 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்லையும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவையும் இது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். 80% வந்து உங்களுக்கு தியரி பார்ட், மீதி 20% வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் பார்ட். அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 80% தான் வந்து நமக்கு செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏ டாபிக்ஸ் தான் இந்த 20 சாப்டர்ஸ். ஓகேவா? இந்த 20 சாப்டர்ஸுமே செக்ஷன் ஏ டாபிக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 24 கொஸ்டின் வரும். ஓகேவா? இதே பேட்டர்னை இந்த இயர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஏலேருந்து உங்களுக்கு 24 கொஸ்டின்ஸ் வரும். செக்ஷன் பியில் உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸோ நம்ம இந்த 24 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து மெயினாக இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் இது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருமா? ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ எண்ட்லேயே ஒரு 22 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்டு மெஷர்மெண்ட். நம்ம ஃபிசிக்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஃபிசிக்ஸ் வந்து எப்படிலாம் பிரிக்கலாம், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்,
கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கிளாசிக்கலில் இந்தந்த சப்டிவிஷன்ஸ் வரும், குவாண்டம் ஃபிசிக்ஸில் இந்தந்த சப்டிவிஷன்ஸ் வரும். இது வந்து இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஃபிசிக்ஸ்னால் என்ன, எங்கெங்கெல்லாம் அது யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து மெஷர்மெண்ட் ஒரு காமனான பேசிக்கான டாபிக். இந்த மெஷர்மெண்ட்டுன்ற டாப்பிக்கும் உங்களுக்கு கடைசி லெசன் வரையும் யூஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் டாபிக்ஸ் மாதிரி. கெமிஸ்ட்ரியில் இதிலெல்லாம் நம்ம பேசிக் டாபிக்ஸ் வந்து படிப்போம், அது மாதிரி ஃபிசிக்ஸில் இது பேசிக் டாபிக். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் மெயினாக ஃபிசிக்ஸோட சப்டிவிஷன்ஸுக்கு போவாங்க. அதாவது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன வரும், மெக்கானிக்ஸ், ஹீட்டு, கிராவிடேஷன், ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இந்த மாதிரி நிறையா சப்டிவிஷன் இருக்கும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் இல்லை மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கு கீழே படிப்பீங்க. ஓகேவா? ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸுக்கு கீழே, அதாவது இப்படி தான் வந்து ஃபிசிக்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு தகுந்த மாதிரி அதை சப்டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? எரர்ஸ், டைமென்ஷனல் அனாலிசிஸ், இதில் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ், இந்த யூனிட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரக்கு வரும், கண்டிப்பாக ஒன் கொஸ்டின் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெசனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இது வந்து பேசிக்காகவே ஒரு ஈஸியான லெசன், அதனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிடணும். இதில் உங்களுக்கு ஜேஇயில் ஒரு கொஸ்டின் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ண டாபிக்ஸ், சிபிஎஸ்சியில் எக்ஸ்க்ளூட் பண்ண டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் ஆன்சர் டைப்ஸில் வரதுக்கு சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நான் அடுத்தடுத்து வர ஸ்லைட்ஸ்லலாம் கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. லெஸ்ஸாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகேவா? கம்மியாக படித்தாலே போதும் அது. ஓகேவா? ஸோ இங்கே இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெசன். சரியா? அடுத்த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ். ஓகேவா? நான் வந்து கைனமெட்டிக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லெசன், சிபிஎஸ்சியில் 2 லெசன் இருக்கும். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனும் 2 லெசன் இருக்கும். ஒன்று வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்ற லெசன், இன்னொன்று வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும் சிபிஎஸ்சி புக்கில். அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஒரே லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு ஒரே லெசன் தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குல்ல, அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிரும். இந்த சாப்டர்ஸும் இப்போ நான் சொல்கிற சாப்டர்ஸும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் சாப்டர்ஸும் மேட்ச் ஆயிரும். அது உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்லேயே தெரிஞ்சிடும். ஓகேவா? அகெயின் சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இந்த கைனமெட்டிக்ஸ் லெசனை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்று வந்து மோஷன் இன் எ பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 சப்டிவிஷன்ஸை கம்பைன் பண்ணி ஒரே லெசன் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதை பற்றி தான் மேஜராக பார்ப்பீங்க. ஸோ இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன் லெசன் வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்கேலார்ஸ், வெக்டார்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டார் அல்ஜீப்ரா. நீங்கள் மேத்ஸில் வெக்டார் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ வெக்டார் அல்ஜீப்ரா நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். சரியா? ஃபிசிக்ஸ்லேயே அது அப்ளை ஆகுறதுனால நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? அடுத்து வந்து மோஷன் இன் எ பிளேன், இது ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும். மேபி சம் டாபிக்ஸ் வந்து உங்களோட சிபிஎஸ்சி புக்கில் இல்லாத சம் டாபிக்ஸ் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற சம் டாபிக்ஸ் அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிலபஸ் முதல்ல தரவு பண்ணிட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி சம் டாபிக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஜேஇ சிலபஸில் உங்கள் சிபிஎஸ்சி புக்கிலேருந்து ஒரு 80% டாபிக் வந்து எடுத்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. இந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். இது மட்டும்தான் வரும். இதுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் போர்ஷன் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கைனமெட்டிக்ஸ் லெசன்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த லெசனையும் நீங்கள்
தரவாக படிச்சுக்கோங்க. இது வந்து மெக்கானிக்ஸ் லெசனில் ஒரு சப்டிவிஷனாக வரும். சரியா? அடுத்து தேர்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ போன லெசன் வரைக்கும் நம்ம மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், அதோட டைப்ஸ் என்ன, ஓகேவா, அந்த மாதிரி படிச்சிருப்போம். இந்த லெசனில் வந்து மோஷன் ஏற்படுறதுக்கான காசு என்ன, எதனால மோஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துருக்கும் உள்ள. ஸோ அதை வந்து இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபோர்ஸ்னால் என்ன, நியூட்டன்ஸ் என்னென்ன லா வந்து அவர் ப்ரொவைட் பண்ணார் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து ஈக்குலிபிரியம், அடுத்து ஃப்ரிக்ஷன், இது ஒரு செப்பரேட்டான ஒரு கம்பைலேஷன். அடுத்து டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், இது ஒரு கம்பைலேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், இது ஒரு கம்பைலேஷன் ஏ. அடுத்து ஈக்குலிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், லாமிஸ் தியரம் அதெல்லாம் படிப்பீங்க, இது ஒரு கம்பைலேஷன் பி. ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு லெசன், கம்பைலேஷன் சி. அப்புறம் சர்க்குலர் மோஷனுங்கிறது ஒரு கம்பைலேஷன் டி. 4 செப்பரேட் கம்பைலேஷன் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் பிரித்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதே டாபிக்ஸ் தான் உங்களுக்கு நீட்லேயும் வரப்போகுது. ஓகேவா? இதே டாபிக்ஸ் தான் நீட்லேயும் வரப்போகுது. மேபி 1 or 2 கட் ஆஃப் ஆகலாம். ஓகேவா? 1 or 2 போர்ஷன்ஸ் கட் ஆஃப் ஆகலாம், இல்லை 1 or 2 போர்ஷன்ஸ் ஆட் ஆகலாம். ஆனால் இதே டாபிக்ஸ், இதே ஃபிசிக்ஸ் டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே என்ன போர்ஷன் இருக்கோ அதே தான் டிட்டோ அங்கே தான் வரப்போகுது. மேபி ஒரு 10% முன்ன பின்ன வரலாம். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நீட் சிலபஸ் பார்க்குறப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இதிலேருந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீட் சிலபஸில் இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வரையும் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் பேசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க ஓரளவு. பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலே இந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்கேயே வந்து இது வந்து பேசிக்ஸில் படித்ததுனால அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் இங்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஈக்குலிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்லாம் நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரிக்ஷன், ஈக்குலிபிரியம், டைனமிக்ஸ், அப்புறம் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன், இந்த 4 டாபிக்ஸ் வந்து மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். ஓகேவா? இது வந்து 3rd சாப்டர். அடுத்து வந்து 4th சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க், எனர்ஜி, பவர். இது வந்து 4th லெசன். இதுவரையுமே நம்ம மெக்கானிக்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? 11th, அதாவது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் பாதி சிலபஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாகவே வந்துடும். ஸோ நீங்கள் மெக்கானிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின் வரையும் நீங்கள் கரெக்டாக அடிக்கலாம். ஓகேவா? ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு எப்படி ஒர்க்கு, அப்புறம் வேரியபிள் ஃபோர்ஸுக்கு அது எப்படி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ப்ளே பண்ணும். அதே மாதிரி கால்குலஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். நீங்கள் வந்து மோஷன், அதாவது மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி, மெஷர்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கால்குலஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் ரெண்டையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் வெக்டார் கால்குலஸ் 3மே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்ஸ் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த டூல் வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க்கு டன், அப்புறம் கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, அப்புறம் ஒர்க் எனர்ஜி தியரம், பவர்னா என்ன. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ ஸ்ப்ரிங், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், கொலிஷன். ஓகேவா? அதில் சொன்ன மாதிரி தான் இது. கொலிஷனுங்கிறது ஒரு கம்பைலேஷன் வச்சுக்கோங்க. ஒர்க்கு டன்னு வந்து ஒரு கம்பைலேஷன், எனர்ஜிஸ் ஒரு கம்பைலேஷன். ஓகேவா? கொலிஷன் ஒரு கம்பைலேஷன். இந்த மாதிரி 3 கம்பைலேஷன் போட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒர்க்கு டன் இதில் மேஜராக உங்களுக்கு எங்கேருந்து அடிக்கடி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் இதுலேருந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் வரும். ஓகேவா? அப்புறம் இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் நிறையா வரும். ஓகேவா? நியூமரிக்கல் ஆன்சர் டைப் தான் உங்களுக்கு 10 கொடுத்து 5 எழுத சொல்லியிருந்தாங்கள்ல, அதிலலாம் மேஜராக இந்த டாபிக்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? நியூமரிக்கலாக நீங்கள் டைப் பண்ணணும் ஆன்சரை. ஓகேவா? இது வந்து 4th லெசன். அடுத்து 5th லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். இது வந்து 5th லெசன், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டு ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் பற்றி ஃபஸ்ட்டு படிப்பீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்னால் என்ன,
அப்புறம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு படிப்பீங்க. அப்புறம் ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் மேஜர் கான்செப்ட்ஸ். அப்புறம் வந்து ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் போன லெசன் வரையும் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷன் பற்றி தான் படிச்சிருப்பீங்க மோஸ்ட்லி. ஓகேவா? லீனியர் மோஷன்னா என்ன, ஆங்குலர் மோஷன்னா என்ன, சர்க்குலர் மோஷன்னா என்ன, ஓகேவா? இதை பற்றி தான் போன லெசன் வரையும் படிச்சிருப்பீங்க. இந்த லெசனில் புதுசாக ஒரு மோஷன், ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு சொல்லி இந்த லெசன்லேருந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? இந்த ஒரு லெசன் பர்டிகுலராக ரொட்டேஷ்னல் மோஷன், அதுவும் இதுவும் நீங்கள் மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே மாஸ் வந்துச்சு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்றதுல மாஸ் வந்துச்சுன்னா இங்கே மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? அங்கே லீனியர் மூமெண்டம் படிச்சிருப்பீங்க, இங்கே ஆங்குலர் மூமெண்டம். ஓகேவா? அங்கே ஃபோர்ஸ்னால் இங்கே மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்படி தான் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிம்பிள் ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அண்ட் அப்ளிகேஷன், அதை தான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாபிக்ஸை வந்து இந்த டாப்பிக்கே நீங்கள் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அடுத்து ரிஜிட் பாடி ரொட்டேஷன். ஓகேவா? அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷ்னல் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மோஷன் இருக்க மாதிரி இங்கே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷ்னல் மோஷன். அங்கே என்ன படிச்சிருப்பீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இது படிப்பீங்க. ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்கும் அனாலஜி மாதிரி எடுத்து கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த லெசனும் ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒர்க் எனர்ஜி பவரில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அடுத்து 6வது சாப்டர். 6வது சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், ஸ்பேஸ் சயின்ஸ். ஓகேவா? ஸ்பேஸ் பற்றி படிக்க போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு லா வந்து கவர்ன் பண்ணும். ஓகேவா? மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லா, அது வந்து கவர்ன் பண்ணி அந்த லெசனை கூப்பிட்டு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு லா வந்து ஃபண்டமெண்டல் பேசிஸாக அமையும். ஓகேவா? இந்த லெசனில் என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது எப்படி ஆல்டிடியூட், ஹைட்டை பொறுத்து டெப்த்தை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் கெப்லர்ஸ் லா. ஓகேவா? அப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், எஸ்கேப் வெலாசிட்டி, ஆர்பிட். இது அப்படியே வந்து நீங்கள் நீட் போர்ஷன் தான். இது அப்படியே நீட்டில் இந்த லெசனில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கெப்லர்ஸ் லா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? இது வந்து நீங்கள் பேசிக் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த டாபிக்ஸ் பேசிக் டாபிக்ஸ் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுனால இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க இந்த டாபிக்ஸை. இவன் மற்ற டாபிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் மோஸ்ட்லி கொஷின்ஸ் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிடியூட் டெப்த்து, இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், இதில் இருக்கதே ஒரு 8 டாபிக் தாங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த லெசன். இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின் இல்லை மேக்ஸிமம் 2 கொஷின் வர கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெசன் வந்து ஒரு ஈஸியான லெசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதில் மிஸ் பண்ணிடாங்க எதுவும். ஓகேவா? அடுத்து வந்து 7th லெசன். ஓகேவா? 7th லெசன் இது வந்து நம்ம சென்ட்ரல் போர்டு சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லெசனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட் போர்டு பிரச்சனை கிடையாது, ஒரே லெசன் தான். ஓகேவா? 3 லெசன், இதையே நம்ம 3 சப்டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஒன்று மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், இன்னொன்று தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு 3 லெசனாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, இது வரைக்கும் என்ன ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு கம்பைலேஷன். ஓகேவா? ஏ. ஓகேவா? சாலிடில் எப்படி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, புதுசாக ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இங்கே, ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, அப்புறம் ஹூக்ஸ் லா அப்படின்னா என்ன, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு லா வந்து கவர்ன் பண்ணுற மாதிரி. இந்த லெசனுக்கு ஒரு மேஜர் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அடுத்து வந்து இதிலேருந்து ப்ரெஷர் டியூ டு இதிலேருந்து இது வர பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து ப்ரெஷர்னா என்ன, இங்கே ஸ்ட்ரெஸ் மாதிரி இங்கே ப்ரெஷர்னு அப்படின்னு ஒரு டேர்ம் வருது. ப்ரெஷர்னா என்ன, பாஸ்கல்ஸ் லா அதோட அப்ளிகேஷன்ஸ்.
ஓகேவா. அடுத்து விஸ்காசிட்டி, ஸ்டோக்ஸ் லா, டெர்மினல் வெலாசிட்டி, ஸ்ட்ரீம்லைன் டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேவா, இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஓகேவா, அதாவது எந்த டாபிக், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நம்பர் பி. ஓகேவா, இது சப்டிவிஷன் ஏ, இது சப்டிவிஷன் பி. மூணாவது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், ஹீட்டு உள்ளே வந்துடுது. இதுவரை நம்ம பார்க்குறது எல்லாமே மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்ப்போம். ஓகேவா, இங்கேருந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹீட்டு உள்ளே வரதுனால அதை தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பல்க் மேட்டரில் என்னென்ன தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன, லேட்டன்ட் ஹீட்னா என்ன, அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது ஒரு சப்டிவிஷன், அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் லெசன்ஸாக பார்ப்போம். 3 தனித்தனி லெசன்ஸாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் என்னென்ன மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்னால் என்ன, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 சப்டிவிஷனாக இந்த லெசனை பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்ரு பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 7th லெசன். அடுத்து வந்து இதில் என்னென்ன எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இந்த லெசனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், அப்புறம் பல்க் மாடுலஸ், ஹூக்ஸ் லா, யங்ஸ் மாடுலஸ், இது 4 கான்செப்ட் மட்டும் படித்தாலே போகும். ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்க டாபிக்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலேருந்து உங்களுக்கு போர்ஷன் கம்மியாக தான் வரும். ஓகேவா, கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மேஜர் டாபிக்ஸ், முக்கியமான டாபிக்ஸ் எதுவோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது உங்களுக்கு 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஓகேவா, அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து பர்டிகுலராக ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த தடவை அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த டாபிக் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வருஷம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா, அடுத்து 8th சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் வந்து தெர்மோடைனமிக்ஸ். போனதில் ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த இதில் அந்த ஹீட் எனர்ஜியை தெர்மல் எனர்ஜியை என்னென்ன லாஸ்லாம் வந்து கவர்ன் பண்ணுது. ஓகேவா, போனதில் லாஸ் பற்றி எதுவும் சொல்லலை. இந்த இதில் வந்து அது என்னென்ன லாஸ்லாம் கவர்ன் பண்ணுது, ஹீட்டுனா என்ன, ஒர்க்குனா என்ன, இன்டர்னல் எனர்ஜினா என்ன, ஹீட்டை எப்படி ஒர்க்காக மாற்ற போகிறோம், ஒர்க்கை எப்படி ஹீட்டாக மாற்ற போகிறோம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த லெசனில் பர்டிகுலராக படிப்போம். இந்த லெசன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். இதுலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, டாபிக்ஸ் இதில் கம்மி தான், ஆனால் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து நிறையா இருக்கும் இந்த லெசனில். டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கான்செப்ட்ஸுலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிறையா இருக்கும். அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு படிப்பீங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், 0th லா, 1st லா, 2nd லா, 3rd லா, 3 லா இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஃபஸ்ட் லாவோட அனாலிசிஸ் தான் மேஜராக நம்ம பார்ப்போம். ஹீட், ஒர்க், இன்டர்னல் எனர்ஜி, இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து 2nd லா, அப்புறம் ரிவர்சபிள் இரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் கார்னாட் இன்ஜின் அண்ட் இட்ஸ் எஃபிஷியன்சி. ஓகேவா, இவ்வளோ தான் பார்ப்போம். 2nd லாவோட அப்ளிகேஷன், ஹீட் இன்ஜின்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க டாபிக்ஸ்லேருந்து. ஸோ இதுதான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். இதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது, படித்தே ஆகணும். அடுத்து வந்து 9th லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சாலிட்ஸ் பற்றி ஒரு லெசன் பார்த்துருந்தோம், லிக்யூட் பற்றி ஒரு லெசன் பார்த்துருந்தோம். இன்னும் கேஸஸ் பற்றி எதுவுமே டீட்டெயிலாக படிக்கலை. அதாவது கேஸஸ் லெவலில் எப்படி மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கும் நடுவில் எப்படி கைனடிக் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், ஓகேவா, ஹீட் அப்ளை பண்ணால் எந்த மாதிரி, டெம்பரேச்சர் கொடுத்தா இன்க்ரீஸ் பண்ணால் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், ப்ரெஷரை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகும், வால்யூமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்லாம் நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா, பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னா என்ன,
கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்க்கு ஒரு சர்டைன் அசம்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் ப்ரெஷரை பொறுத்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து மீன் ஃப்ரீ பாத், அவகேட்ரோ நம்பர், இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு கொஷின் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ், இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட கோஆர்டினேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா, அந்த கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் லெசனோட இந்த தெர்மோடைனமிக்ஸ் லெசனை கோரிலேட் பண்ணி, ஏன்னா டெஃபனிஷன், பேசிக் டெஃபனிஷன் சொல்லி ஒரு 20-30 டெஃபனிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டேட்னா என்ன, பாத்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி 20 டெஃபனிஷன் இருக்குது. அந்த 20 டெஃபனிஷனுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே சேமான டெஃபனிஷன் தான். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த ஃபிசிக்ஸில் இருக்க இந்த தெர்மோடைனமிக்ஸ் லெசனையும் கோரிலேட் பண்ணி ரெண்டையும் ஒரே நேரம் உட்காந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா, அப்போ தான் வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேவா, நல்லாவும் புரியும். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் என்தால்பி, என்ட்ரோபி இந்த டாபிக்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. இதில் ஹீட்டு, ஒர்க்கு இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸை வந்து கெமிஸ்ட்ரியில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் கேஸோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன்லையும் உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பாயில்ஸ்லா, சார்ல்ஸ்லா அதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த லெசனுக்கு ஒரு பேசிக் மாதிரி. ஓகேவா, அது படிச்சுட்டு இந்த லெசன் நீங்கள் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இந்த லெசன் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸோ ஸ்டேட் இந்த லெசனை வந்து முடிச்சுட்டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் நிறையா டாபிக்ஸ் வந்து கோரிலேட் ஆகிருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கோரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் போர்ஷனை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, அடுத்து 10th லெசன். நான் சொன்ன மாதிரி 10th லெசனையும் உங்களுக்கு 2 லெசன் இருந்ததை ஒரே லெசனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு லெசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ், அடுத்து வேவ்ஸ். ஓகேவா, இதுலேருந்து இது வரையும் ஆசிலேஷன், இதுலேருந்து இது வரையும் வேவ்ஸ். ஓகேவா, ஆசிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன்லாம் பார்த்துருக்கீங்களோ அதை தவிர ஓகேவா வேறு ஒரு புது மோஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லி. பீரியாடிக் மோஷன்னா என்னென்னா, ஒரு மோஷன், எந்த ஒரு மோஷன் ரிப்பீட் ஆகுதோ, திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அதை தான் வந்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் வருது, பீரியட், டைம் பீரியட்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக எந்த ஒரு லெசன் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதில் என்னென்ன டெர்மினாலஜிஸ், டெஃபனிஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லெசனுக்குள்ளேயே போகணும். ஓகேவா, வேவ் லென்த்னா என்ன, ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும். ஓகேவா, அப்படி என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் 9th 10th லெசன் போய் 9th 10th ஸ்டாண்டர்டில் என்சிஆர்டி புக்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, என்ன பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அடுத்து வந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னா என்ன, அதோட ஈக்குவேஷன். ஓகேவா, ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்ப்ரிங், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன, அதான் நான் சொன்னேன்ல டெர்மினாலஜிஸ்லாம் வரும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சர்டன் டெர்மினாலஜிஸ். அப்புறம் எனர்ஜி, எஸ்ஹெச்எம்ல என்ன எனர்ஜி, அது என்னென்ன கைனடிக். இப்போ நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன. ஓகேவா, செகண்ட் வால்யூம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நம்ம இந்த லெசன் வரை என்ன பார்த்துருக்கோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி பற்றி தான் மோஸ்ட்லி பார்த்துருக்கோம். இன்னொன்று தெர்மல் எனர்ஜி பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியோட கிளாசிஃபிகேஷன் என்ன, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து சிம்பிள் பெண்டுலம், இதெல்லாம் அப்ளிகேஷன் பார்ட். இந்த ஆசிலேஷன்ஸோட அப்ளிகேஷன் பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அப்புறம் சிம்பிள் பெண்டுலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதோட டைம் பீரியட் என்ன, அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபோர்ஸ் அண்ட் டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ், ரெசனன்ஸ். இந்த டாப்பிக்லாம் நம்ம இந்த லெசன் வரும்போது டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா, அடுத்து வந்து வேவ் மோஷன், இது வந்து பீரியாடிக் மோஷன், ஆசிலேஷன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் வந்து வேவ்ஸ், வேவ் மோஷன், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் என்ன. ஓகேவா, இதில் வந்து இந்த லெசனில் நம்ம குறிப்பாக என்ன வேவ் படிக்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் வேவ் தான் படிக்க போகிறோம்.
மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ், இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான். வேறு என்னென்ன டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் அப்கமிங் லெசன்ஸில், அதாவது 15th சாப்டர்னு நினைக்கிறேன், அந்த 15th சாப்டரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த லெசனில் நம்ம படிப்போம். அப்புறம் மேட்ரு வேவ்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படிங்கிறதுனால அது வந்து இப்போதைக்கு கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த லெசனில் மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான் வந்து மேஜராக படிக்க போகிறோம். என்னென்னா வேவ் மோஷன், ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், சரியா. அடுத்து ஸ்பீட் ஆஃப் எ வேவ், ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூனல் வேவ் எப்படி இருக்கும், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் எப்படி இருக்கும், ஓகேவா, சாலிட்ஸில் எப்படி இருக்கும், லிக்விட்ஸில் எப்படி இருக்கும், கேஸஸில் எப்படி இருக்கும், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நம்ம படிப்போம். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் ஃபார் எ ப்ரோக்ரஸிவ் வேவ், ஓகேவா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வேவ்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக். ஸ்டாண்டிங் வேவ்ஸ், ஆர்கன் பைப்ஸ், ஃபண்டமெண்டல் மோட் அண்ட் ஹார்மோனிக்ஸ், பீட்ஸ், டாப்ளர் எஃபெக்ட் இன் சவுண்ட். இதில் என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபண்டமெண்டல் மோட் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, டாப்ளர் எஃபெக்ட். இப்போ இந்த இதில் மோஸ்ட்லி மேஜராக இங்கே படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, ஸ்பீடு, லாங்கிடியூட்னல் டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீடு ஃபார்முலா, ஒரு நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்புறம் ஆர்கன் பைப்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், ஓகேவா. ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வரக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா. ஆசிலேஷன்ஸில் ஒரு கொஸ்டின், வேவ்ஸில் ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் தான், ஓகேவா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ எவ்வளோ பெரிய லெசன் பாருங்கள். இதிலேருந்து மட்டும் உங்களுக்கு 3 கொஸ்டின் வரும், ஓகேவா. போன லெசன் வரையும் நம்ம பார்த்தது வரையும் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் நமக்கு, ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் கால் எடுத்து வைக்கிறோம். இதில் வந்து இது எத்தனாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா 11th சாப்டர், 11th சாப்டர். இதில் வந்து நீங்கள் 5 சப்டிவிஷன் பிரிச்சுக்கலாம், ஓகேவா. சிபிஎஸ்சி போர்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 லெசனாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்று எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொரு லெசன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லாமே கோரிலேட் பண்ணி ஒரே லெசனாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெருசாக தெரியுது. இதுலேருந்து மட்டும் இந்த லெசன் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து மட்டும் உங்களுக்கு 3 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதையே வந்து நீங்கள் 5 சப்டிவிஷனாக பிரிச்சுக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து இது வரையும், ஓகேவா, ஏ எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஓகேவா. செகண்ட் சப்டிவிஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, ஓகேவா. அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, தேர்ட் சப்டிவிஷன் சி, ஓகேவா. அடுத்து வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், ஃபோர்த் சப்டிவிஷன் டி. அப்புறம் வந்து கண்டக்டர்ஸ் அண்டு இன்சுலேட்டர்ஸ், ஃபிஃப்த் சப்டிவிஷன் இ. இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸாக நீங்கள் பிரித்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக செக்லிஸ்ட்டை ஃபில்லப் பண்ணிட்டே வரலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சுட்டு நான் அதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு செக்லிஸ்ட் போட்டுகிட்டே வரலாம், ஓகேவா. ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு மேஜராக எதுவுமே எக்ஸ்க்ளூட் பண்ணலை, பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ வந்து இந்த லெசன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த லெசனும் அடுத்து ஒரு லெசன் வரும், அந்த 2 லெசனுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்னால் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலக்ட்ரோனா சார்ஜஸ் அட் ரெஸ்ட்டு. சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த கண்டிஷன்லாம் வரும், ஓகேவா. இத்தனை கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சார்ஜஸ் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லெசன் வருது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அந்த சார்ஜஸ் வந்து மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அப்போ தான் வந்து ஸ்டெடி கரண்ட் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். இதுக்கு முன்னாடி லெசனில் வரையும் அன்ஸ்டெடி கரண்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டெடியாக ஒரு கரண்ட்டு, அதாவது உங்கள் ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ்லாம் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸ்டெடி கரண்ட் தேவை. அப்போ நீங்கள் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனை நல்லா படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு. இது வந்து 12th லெசன். இதிலேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வரக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஈஸியான லெசன் தான். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் வரையும் எழுதலாம் நீங்கள், ஓகேவா. இந்த லெசன் ரொம்ப குழப்பாது, ஓகேவா. இதில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எலக்ட்ரிக் கரண்ட்,
என்ன, வால்டேஜ்னா என்ன, ஓகேவா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன, ஓம்ஸ் லா, ஒவ்வொரு லா வந்து கவர்ன் பண்ணும் ஒவ்வொரு லெசனை. போன லெசனில் வந்து கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லி ஒன்று கவர்ன் பண்ணுச்சு. இந்த லெசனில் வந்து ஓம்ஸ் லா, ஓகேவா. விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துருச்சுல. மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம 10th சாப்டர் வரை மெக்கானிக்கல் எனர்ஜி பற்றி படித்தோம். இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரிக்கல் பவர்னா என்ன. போனதில் படித்தது மெக்கானிக்கல் பவர், ஓகேவா. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்ன, ஓகேவா. கண்டக்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன. அடுத்து கலர் கோடு, கார்பன் ரெசிஸ்டர்ஸ்னால் என்ன, சீரியஸ் பேரலல் காம்பினேஷன்ஸ், ஒவ்வொன்றும் நியூமரிக்கல்ஸ் எப்படி இருக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், ஓகேவா. என்ன கேன்சல் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த சீரியஸ் பேரலில் வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து பேசிக் டாபிக், உங்களுக்கு வந்து பேசிக்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட்லேயே இதை பற்றி படிச்சிருப்பீங்க, அதனால் இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் கலர் கோடும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத டாபிக் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் செல், ஓகேவா. இது வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட், சர்க்கியூட் பற்றி மோஸ்ட்லி இதில் படிப்பீங்க. இதில் வந்து பேட்ரி இருக்குல்ல, செல்லு, அதை பற்றி மோஸ்ட்லி படிப்பீங்க, ஓகேவா. ரெண்டு வேறு வேறு கான்செப்டெல்லாம் ஒன்று தான், ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வேறு, ஓகேவா. எலக்ட்ரிக் செல்னால் என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஓகேவா. இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் படிப்பீங்க, இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு புது கான்செப்ட், ஓகேவா. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் இஎம்எஃப்க்கும் என்ன வித்தியாசம், ஓகேவா. இங்கே காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் படிக்கிற மாதிரி இங்கே காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் படிப்பீங்க, ஓகேவா. அப்புறம் கிர்ச்சாஃப் லாஸ்னால் என்ன, ஓகேவா. கிர்ச்சாஃப் லாவோட அப்ளிகேஷன்ஸ், வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்ன, மீட்டர் பிரிட்ஜ்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ். அப்புறம் பொட்டன்ஷியோ மீட்டர், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், பொட்டன்ஷியோ மீட்டர். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், ஓகேவா. அடுத்து எலக்ட்ரிசிட்டி பற்றி படிச்சிட்டோம். எலக்ட்ரிசிட்டியோட கோரிலேட்டான இன்னொரு டாபிக் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம், ஓகேவா. அதை தான் வந்து அடுத்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா. இது வந்து 13th லெசன், ஓகேவா. இது வந்து 13th லெசன். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அதை ஒரே லெசனாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், கரண்ட்டுக்கும் மேக்னட்டிசமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் யூனிட்டில் படிப்பீங்க. செகண்ட் யூனிட் வந்து மேக்னட்டிசம் அண்டு மேட்டர், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன இருக்குது, ஓகேவா, அப்படின்னு சொல்லி மேக்னெட்ஸை பற்றியே பர்டிகுலராக பார் மேக்னெட்ஸ், ஓகேவா, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ், இதெல்லாம் பற்றி பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃபில் படிப்பீங்க. அதுக்கு தான் வந்து ஒரு சர்டைன் ரூல்ஸ்லாம் இருக்குது, பயோட் சவர்ட் லா, ஆம்பேர்ஸ் லா, ஓகேவா. ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும், ஓகேவா. ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கண்டக்டர்ஸ் என்ன, ஆம்பேரோட டெஃபினிஷன் என்ன, ஓகேவா. டார்க் இங்கேயும், ஓகேவா. இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆன டாபிக்ஸ், ஓகேவா. மோஸ்ட்லி இங்கே எலக்ட்ரிசிட்டி நீங்கள் படித்தாதான் இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த மேக்னட்டிசம் லெசனை மூவிங் சார்ஜஸின், அதாவது கரண்ட்டோட மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம், சரியா. ஸோ அந்த லெசன் படிச்சுட்டு இந்த லெசனுக்கு வாங்க, ஓகேவா. இதில் வந்து சைக்ளோட்ரான் மட்டும்தான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பி செகண்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்டு மேட்டர், பி. இந்த லெசனில் இருந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. மேஜர் டாபிக்ஸ் ஒரு 80% ஆஃப் டாபிக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லெசன் வந்து நீங்கள் அவ்வளோவா படிக்க தேவையில்லை. இப்போ 80% ஆஃப் டாபிக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில். ஸோ நீங்கள் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் மட்டும் படித்தாலே போதும், ஓகேவா. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் மட்டும் படிச்சிட்டா போதும். மேக்னட்டிசம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, ஓகேவா. இதில் என்ன அதான் சொன்னேன்ல, மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன, ஓகேவா. எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்னால் என்ன, பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னால் என்ன, பார் மேக்னெட்னா என்ன, இதுக்கு ஒரு சில சர்டைன் டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கும், ஓகேவா. அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து மேஜராக பார்ப்போம். இது வந்து சப்டிவிஷன் பி, ஓகேவா. அடுத்து வந்து 14th லெசன்
இந்த லெசனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன்ஸோட கோரிலேஷன் தான். சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஒரு சப்டிவிஷன் ஏ, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஒரு சப்டிவிஷன் பி. சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டில் வந்து இதை 2 லெசனாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் ரெண்டையும் பேஸ் பண்ணி சில பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஃபாரடேங்கிறவர் ஒரு லா கொடுத்தாரு. ஓகேவா? அங்கே என்ன ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தான் வந்து இங்கே அப்ளை பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசமும் சேர்ந்தால் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் படிப்பீங்க. அந்த ரூலில் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இன்டியூஸ்டு இஎம்எஃப்னா என்ன, இன்டியூஸ்டு கரண்ட்னா என்ன. ஓகேவா? அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார், ஓகேவா, மோட்டார், அப்புறம் வந்து ஜெனரேட்டர், இதெல்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? அடுத்து வந்து செல்ஃப் அண்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஒரு கொஸ்டின், ஆல்டர்னேட்டிங்கில் ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா கூட 2 கொஸ்டின் உங்களுக்கு மினிமம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பீக் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன, ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ், அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எல்சிஆர் சீரிஸ் சர்க்கியூட். ஓகேவா? எல்சிஆர் சர்க்கியூட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவாலிட்டி ஃபேக்டர், வாட்லெஸ் கரண்ட், அப்புறம் அதோட அப்ளிகேஷன் இங்கங்கே அப்ளை ஆகுது, ஏசி ஜென்ரேட்டரும் டிரான்ஸ்ஃபார்மரும் அப்ளிகேஷன் பார்ட். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு பவர் ஃபேக்டரும் வாட்லெஸ் கரண்ட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க டாபிக்ஸ் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். எல்சிஆர் சர்க்கியூட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? தனியாக எல்ஆர் சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். எல்சிஆர் சர்க்கியூட்டில் மேஜராக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து 14th லெசன். அடுத்து 15th லெசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 10th லெசனில் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ். இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பர்டிகுலராக படிப்பீங்க. ஓகேவா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு கான்செப்ட். அப்புறம் ஸ்பெக்ட்ரம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அது எவ்வளோ வேவ் லெங்த்துக்குள்ளே என்னென்ன ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வேவ் லெங்த் ரேஞ்ச் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த லெசன் நீங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பாருங்களேன். பேசிக் ஐடியா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்லேயே இல்லை. ஸோ அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணதெல்லாம் இப்போ இன்னொரு ரீசன் என்ன வச்சுக்கலாம், போர்ஷனில் இல்லாத டாபிக்ஸும் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ போர்ஷனில் இருக்க டாபிக்ஸ் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். அதனால தான் சிலபஸ் வந்து மெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஆப்டிக்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? இதுலேருந்து உங்களுக்கு 3 கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ், ஓகேவா, மெக்கானிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா? இதிலேருந்து உங்களுக்கு எத்தனாவது சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 16th சாப்டர். இதுவுமே உங்களுக்கு 2 லெசனோட கம்பைலேஷன். என்னென்னா ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வந்து ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். ரெண்டுமே லைட்டை பற்றின லெசன் தான். ஓகேவா? லைட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒரு ரேயாக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒரு வேவாக இருக்கும்போது எப்படி வந்து லைட்டோட பிஹேவியர் எந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அதே ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஆனால் என்னென்ன எப்படிலாம் அதோட சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு லைட் வந்து பார்ட்டிக்கலாக இருக்கும்போது என்ன நேச்சர் கொடுக்குது, அதே லைட்டு வேவாக மாறும்போது என்ன மாதிரி நேச்சரில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே 2 டிவிஷனாக வந்து படிப்பீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மிரர் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன், 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அந்த ரிஃப்ளெக்ஷன், அதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மிரர் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க.
அப்புறம் ரிஃப்ராக்ஷன், அதோட அப்ளிகேஷன் வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அப்புறம் அடுத்த வேறு என்ன டாபிக்ஸ்லாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் வந்து ப்ரிசம், ஓகேவா. அப்புறம் அப்ளிகேஷன் பார்ட்ஸ், ஆப்டிக்ஸ் எங்கெங்கே அப்ளை ஆகுது, ஓகேவா. மைக்ரோஸ்கோப் அண்டு அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், சரியா. மேக்னிஃபைங் பவர், செகண்ட் ஹாஃபில் வந்து ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்பீங்க. அது வந்து வேவ் ஆப்டிக்ஸு கீழே வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் பவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக படிப்பீங்க. இதில் என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குல்ல, மிரர் ரிஃப்ளெக்ஷன், இது வந்து ஏற்கனவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுனால எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்கேட்ரிங், இந்த டாப்பிக்கே உங்களுக்கு வந்து இல்லை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த டாப்பிக்கே வந்து சிலபஸ்லேயே இல்லை, அதனால் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து இது வந்து ரே ஆப்டிக்ஸ். அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வேவ் ஆப்டிக்ஸ். ஹைகன்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னா என்ன, இங்கேயும் அதே தான். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா என்ன, ஓகேவா. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வேவுங்கிறது தெரிய வந்துச்சு. இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, ஓகேவா. அப்புறம் ஃப்ரிஞ்சு விட்த் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது, ஓகேவா. இங்கே போனதில் வந்து நீங்கள் மேக்னிஃபைங் பவர் அப்படின்னு சொல்லி படித்த மாதிரி இங்கே ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுவும் அதே மைக்ரோஸ்கோப்ஸுக்கும் டெலஸ்கோப்ஸுக்கும் தான். அப்புறம் இன்னொரு டாபிக் போலரைசேஷன்னா என்ன, அது என்னென்ன லாலாம் அதுக்கு தேவைப்படுது. இங்கே என்ன கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசால்விங் பவர்லேருந்து இந்த போலராய்ட்ஸ் வரைக்கும் மொத்தமாக தூக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வர்றதுக்கு ரேர் சான்சஸ் தான். அப்படியே வந்தாலும் நியூமரிக்கல் ஆன்சர் டைப்பில் வர்றதுக்கு தான் சான்ஸு. ஸோ நீங்கள் இதுவரையும் இந்த ஹைகன்ஸ் பிரின்சிபலில் ஆரம்பித்து இந்த விட்த் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம் இதுவரையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், சரியா. அடுத்து வந்து டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்டு ரேடியேஷன், ஓகேவா. இது எத்தனாவது லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. போன லெசன் வந்து 16, இது 17வது லெசன், ஓகேவா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு லெசன் தான். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு தடவை ரீட் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம என்னென்ன இது வரைக்கும் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா பார்ப்போம். இங்கே வந்து மேட்ரு வேவ்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இந்த லெசனில், ஓகேவா. இதில் வந்து மேட்ரு வேவ்ஸ் பற்றி உங்களுக்கு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் இங்கே கிடச்சிருக்கும். இன்டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்காது, ஓகேவா. அடுத்து வந்து டியூயல் நேச்சர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அடுத்து எயின்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன், அடிக்கடி நியூமரிக்கல்ஸ் வரும். அடுத்து மேட்ரு வேவ்ஸ், வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்னா என்ன, டி ப்ராக்லி ரிலேஷன், டி ப்ராக்லி வேவ் லெங்க்த்னா என்ன, அப்புறம் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தேவையில்லை. இப்போ மற்ற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். மேஜராக இதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனில் இருந்தும் டி ப்ராக்லி ரிலேஷனில் இருந்தும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். நியூமரிக்கல்ஸ் இந்த 2 டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சரியா. அடுத்து வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லெசனை ஒரே லெசனாக கம்பைல் பண்ணிட்டாங்க. இது வந்து 18th லெசன், ஓகேவா. இந்த ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கும்போது நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும், ஓகேவா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனை வந்து இதோட கோரிலேட் பண்ணி படிங்க, ஓகேவா. அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லெசன் படிக்க ஆரம்பிங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஆட்டம்ஸ் அந்த லெசனில் வந்துடும். எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் மாடல், போர்ஸ் மாடல், எனர்ஜி லெவல்ஸ். இதில் இந்த எனர்ஜி லெவல்ஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா. இந்த எனர்ஜி லெவல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆட்டம்ஸில் ஒரு கொஸ்டின், நியூக்ளியில் ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி வரும், ஓகேவா. நியூக்ளியில் மேஜர் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இதுலேருந்து இதுவரையும் சப்டிவிஷன் பி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஓகேவா. இதில் வந்து காம்போசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், அட்டாமிக் மாசஸ், ஐசோடோப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கோரிலேட்டட் லெசன் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியோட கோரிலேட் பண்ணி படிங்க இதை, ஓகேவா. அடுத்து இந்த லெசனில் ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரேடியோ ஆக்டிவ் டிகே லா, ஓகேவா.
எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பைண்டிங் எனர்ஜியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஐசோபார்ஸ்னால் என்ன, ஐசோடோன்ஸ்னால் என்ன, அட்டாமிக் மாசஸ்னால் என்ன, அப்புறம் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் E=mc², மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, அப்புறம் இந்த ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன. அவ்வளோதான், சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் லெசனில் ஒரு 10 டாபிக்ஸ் தான் இதில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு படித்து முடிச்சிடலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 கொஷின் வரும். ஆட்டம்ஸில் ஒரு கொஷின், நியூக்ளியரில் ஒரு கொஷின், அந்த மாதிரி பார்த்தா கூட உங்களுக்கு 2 கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இது 18th சாப்டர். 19th சாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஓகேவா, இந்த நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க செட் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் லெசனில் அதே தான் உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அப்புறம் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபார்வர்டு பயாஸ்னால் என்ன, ரிவர்ஸ் பயாஸ்னால் என்ன. ஓகேவா, அடுத்து டயோடை எப்படி ரெக்டிஃபையராக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்இடி ஒரு டிவிஷன் ஃபஸ்ட்டு, ஃபோட்டோ டயோட் செகண்ட் டிவிஷன், சோலார் செல் தேர்ட் டிவிஷன், ஜீனர் டயோட் ஃபோர்த் டிவிஷன். 4 டிவிஷன்ஸ் இருக்குது. எதுக்கு? ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு. அடுத்து வந்து ஜீனர் டயோடை எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே டயோடை எப்படி ரெக்டிஃபையராக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். இங்கே ஜீனர் டயோடை எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. வேறு 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னால் என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பற்றி தான் வரும். அந்த டிரான்சிஸ்டரை எப்படி ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணுறாங்க, இங்கேயும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வருது பாருங்க. ஓகேவா, வெறும் காமன் எமிட்டர் மட்டும்தான் படிக்க சொல்லியிருக்காங்க. மற்ற காமன் பேஸ், காமன் கலெக்டர், இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. என்ன சிலபஸ் எதுக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா உங்களோட ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்கு தான் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. சிலபஸில் இல்லாத டாபிக்ஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காமன் பேஸ், காமன் கலெக்டர், இந்த இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. ஓகேவா, ஸோ காமன் எமிட்டர் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் லாஜிக் கேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி படிங்க. இதில் வந்து ஆர் அண்டு நாட், நேண்ட், நார், இந்த 5 கேட்டு தான். எக்ஸ்ஆர்னு ஒரு கேட் இருக்கும், அது தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ எதுக்கு வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, எல்லாத்தையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. எது உங்களுக்கு தேவையோ, அடுத்த கட்ட கோர் நாலேஜ் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிலபஸில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் படிப்பீங்க. அதில் நிறையா இருக்கும். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு நிறையா டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் படிக்க தேவை கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதுலேயே வந்து உங்களுக்கு ஜீனர் டயோடெலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜீனர் டயோடே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, வெறும் நீங்கள் இதுவரையும் படித்தாலே போதும். சரியா, ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து சிலபஸை வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிலபஸை ஒரு 1/2 an hour அனலைசிஸ் பண்ணுங்கள். அனலைசிஸ் பண்ணிங்கன்னா போன வருஷத்தில் எது கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எது கேட்டாங்க, அடுத்த வருஷம் என்ன கேட்க போகிறாங்கன்றதை நீங்களே வந்து சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து கொடுங்க. அப்போ உங்களுக்கு பாதி ஒர்க்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த டைமில் நீங்கள் இன்னும் அதிகமாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது 19th சாப்டர். அடுத்து 20th சாப்டர். இந்த லெசன் வந்து சென்ட்ரல் போர்டிலேருந்து கேன்சலே பண்ணிட்டாங்க. ஓகேவா, 20th லெசன் சென்ட்ரல் போர்டில் இந்த லெசனே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த லெசன்லேருந்து கொஷின் வர்றது ரேர் சான்ஸ் தான். இந்த லெசன் வந்து நீங்கள் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. மேபி வரலாம், ஒரு கொஷின் வரலாம் மேபி. அதுவுமே உங்களுக்கு என்ஏடியில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, மேபி வரலாம். ஸோ இந்த லெசனை வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. போன லெசன் வரையும் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து 20 சாப்டர்ஸ். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு 22 ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்படி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதிலேருந்து உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த டாபிக் இதுதான் வந்து அவங்க இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்ன பார்த்துக்கோங்க. வெர்னியர் காலிப்பர்ஸ், ஓகேவா, ஸ்க்ரூ காஜ், அதோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி, லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, எரர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்து சிம்பிள் பெண்டுலம் உங்களுக்கு ஆசிலேஷன்ஸ் லெசன்ஸில் வரும். ஓகேவா? பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். அடுத்து வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி. ஓகேவா? கூலிங் கர்வு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இதிலேருந்தே நீங்கள் டாபிக் சைட் பை சைட் தியர்ட்டிக்கலில் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இதில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், இதில் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர், அப்போது வேவ் லெசன். இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா இது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல்னால் மீட்டர் பிரிட்ஜ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மீட்டர் பிரிட்ஜ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஓம்ஸ் லா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, பொட்டன்ஷியோமீட்டர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதிலே வந்து அப்போ இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு மேஜராக கொஸ்டின்ஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்களே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 22 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 22 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 6 கொஸ்டின் வரும்னு வேறு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 22 டாபிக் படித்து நீங்கள் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க், எல்லாமே உட்காந்து படிக்கிறது. அடுத்து வந்து கேல்வனோமீட்டர், மூவிங் காயில் கேல்வனோமீட்டர், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. அப்புறம் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் மிரர்ஸு, ஆப்டிக்ஸு. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஆப்டிக்ஸ் தான். அடுத்து வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்லாப், இதுவும் ஆப்டிக்ஸு. அப்புறம் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ், எலக்ட்ரானிக்ஸு. ஓகேவா? செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து வந்து அதே மாதிரி ஜீனர் டயோடு அண்டு ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ், இதுவும் எலக்ட்ரானிக்ஸு. டிரான்சிஸ்டர் அண்டு கரண்ட் கெயின், எலக்ட்ரானிக்ஸு. டயோடு, இந்த ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு. அப்புறம் மல்டிமீட்டர், இதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ஒரு 20 டாபிக் இருக்குது. அது தியரியோட கோரிலேட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் அப்ளை ஆகுது தியரியில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு லெசன்லையும் இந்தந்த டாபிக்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதிலேருந்துலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜேஇயில் மட்டும் இல்லை, நீட்லையும் இதிலேருந்து அதிகமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ்னே அவங்க சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அந்த இது ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா, செக்ஷன் ஏ 80% வெயிட்டேஜ், 20% ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ 20% வெயிட்டேஜ்னால் உங்களுக்கு 6 கொஸ்டின்ங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 25 அவுட் ஆஃப் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ பர்டிகுலராக எம்சிக்யூஸ், நியூமரிக்கல் ஆன்சர் டைப்ஸ் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். முடிஞ்சளவு ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அனலைசிஸ் பண்ணிடுங்க. எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அந்த லெசனை அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் அவுட்லைனை கொடுங்க, எந்த மாதிரி நம்ம இந்த லெசனை படிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ கெமிஸ்ட்ரி சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறையா பேருக்கு இந்த வெயிட்டேஜ் பற்றி இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகேவா? தேங்க்யூ.